வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா லான் பெர்டெலைன் ஆகியோர் இன்று மாலை புதுடெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்தனர். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இரு தலைவர்களும் மகிழ்ச்சி வெளியிட்டதாக சமூக ஊடகத்தில் குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார். இந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளில் முக்கிய மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகமே இதனால் நன்மை பெறும் என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் உள்ள கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் பிரதமரின் வருடாந்திர NCC பேரணியில் உரையாற்ற இருக்கிறார். 2030 ஆண்டிற்குள் உலகின் முதல் 4 செமிகண்டக்டர் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக மேம்படும் பாதையில் இந்தியா பயணித்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வருவாய் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு மற்றும் கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட சேவைத்துறை நிறுவனங்கள் குறித்த வருடாந்திர கணக்கெடுப்பில் ஈடுபடும் கணக்கெடுப்பு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுநர்களுக்கான 2 நாள் அகில இந்திய பயிலரங்கு சென்னையில் நாளை தொடங்க உள்ளது. பிரதமரின் 2ஆம் கட்ட நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தையும் புதுச்சேரி அரசின் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டுவசதி திட்டத்தையும் ஒருங்கிணைத்து 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்தை இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இன்று வதோதராவில் நடைபெறும் WPL போட்டியில் டெல்லி அணிக்கு எதிராக முதலில் ஆடும் குஜராத் அணி சற்று முன் வரை 15.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த கடந்த டிசம்பர் மாதம் தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரான்சிலும் சமூக ஊடகங்களில் 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடை விதிப்பதற்கான மசோதா பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் கீழவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.